மே 8ஆம் தேதி இரவு 10 மணி இருக்கும். காஷ்மீர் மக்கள் எல்லாருமே தூங்கலாம்னு போன நேரத்தில் திடீர்னு ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது. இந்த அலாரம் சவுண்ட் கேட்ட உடனேயே மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பிளாக் அவுட் ஆகுது. பவர் ஷட் டவுன் மத்திய அரசு பண்ணியிருக்காங்க. என்னடா அப்படின்னு எல்லாருமே உத்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு தகவல் வருது. மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் விடிய விடிய இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மாறி மாறி தாக்குதல்கள் நடக்குது. இது எல்லாமே காஷ்மீரில் மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், இப்படி குஜராத் வரைக்குமே இந்த பிளாக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒரு சில இடங்கள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிமாச்சல் பிரதேஷில் தரம்சாலா அப்படின்ற ஒரு இடத்துலையும் இந்த பிளாக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது முழுக்க முழுக்க பவர் ஷட் அவுட். இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் அட்டாக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை ஒட்டி ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மே 7ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு போரில் கொண்டு போய் முடியுமா அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா தீவிரவாதிகள் இங்கே வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக பேசப்பட ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தே இங்கே நாங்கள் தண்ணி தர மாட்டோம்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து நாங்கள் பார்டர் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு, பார்டர் தாண்டி ட்ரேடிங் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் மே 7ஆம் தேதி இங்கே ஒரு மாக் ட்ரில் நடத்தணும் இந்தியா முழுக்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அண்ட் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த மாக் ட்ரில் நடக்க போகுது, அதாவது போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை இந்தியா முழுவதும் நடக்கணும், போருக்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் சொல்லப்படுதா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க நம்மளுடைய இந்தியன் ஆர்மியோ அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டோ. என்ன அப்படின்னா, மே 7ஆம் தேதி காலையில் இந்த ஒரு போர் ஒத்திகை தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மே 7ஆம் தேதி விடிய காலையில், அதாவது கிட்டத்தட்ட 1:05 1:30 மணிக்குள்ள ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற கோட் நேமில் இவங்க பாகிஸ்தானுக்குள்ளே போய் அங்கே இருந்த 9 தீவிரவாத முகாம்களை தாக்குதல் பண்ணி அழிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த தாக்குதலில் இந்திய ராணுவம் நம்மளுடைய எல்லை கோட்டில் இருந்து தான் பாகிஸ்தானை அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதை பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியா இந்த 9 இடங்களில் தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குள்ள வராம தான் நடத்தியிருக்காங்க, அவங்களுடைய எல்லை கோட்டில் இருந்துகிட்டே இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கு மத்தியில் பல கான்ட்ரவர்சிஸ் போச்சு. அது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகவே இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாகிஸ்தானில் இவங்க தீவிரவாத அமைப்புகளை பார்த்து தாக்கலை, இங்கே இருக்க சிவிலியன்ஸ் மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில், இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்தியா அங்கேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இதற்கு பிறகு நடத்தப்பட்ட நம்மளுடைய அஃபிஷியல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளுடைய ஆர்மி அஃபிஷியல்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க டார்கெட் பேஸ்டு தான். அந்த இடத்துல யார் இருக்காங்க, தீவிரவாதிகள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் பலமுறை வெரிஃபை பண்ணி தான் அட்டாக் பண்ணோம், பொதுமக்கள் மேலே இந்த தாக்குதல் எதுவும் நடத்தப்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம மே 7ஆம் தேதி இரவு அந்த ஒரு 25 மினிட்ஸில் பதிலடி தாக்குதல், பஹல்காம் தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதல் கொடுத்த அடுத்த நிமிஷமே பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய பார்டர் ஸ்டேட்ஸில் தாக்குதலை ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது மே 7ஆம் தேதி பதிலடி தாக்குதலுக்கு பிறகு தான் நடத்தினாங்களான்னு கேட்டால் கிடையாது. பஹல்காம் தாக்குதல் நடத்தின அடுத்த சில நாட்கள்லேயே பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய பார்டர் ஸ்டேட்ஸில் நிறைய சீஸ்ஃபயர் பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது ஊடுருவி தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை ஒட்டி தான் நம்மளுடைய பதிலடி தாக்குதல் இருந்துச்சு. அண்ட் அதன் பிறகு பாகிஸ்தான் திரும்பவும் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அண்ட் அதில் நம்மளுடைய ரிப்போர்ட் படி அன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 பேர் நம்மளுடைய இந்தியன் சிவிலியன்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதன் பிறகு மே 8ஆம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும். திடீர்னு ஒரு அலாரம் சவுண்ட் கேட்குது. என்ன அப்படின்ட்டு மக்கள் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிடுது. ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மாக் ட்ரில் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னதே வந்து ரீசன் என்னன்னா, மக்கள் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ திடீர்னு ஒரு ஏர்கிராஃப்ட் மேலேருந்து வருது அப்படின்னா
மக்கள் எப்படியெல்லாம் தங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒத்திகையாக தான் மே 7ஆம் தேதி இந்த ஒத்திகை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது ஒத்திகை நடத்த போகிறாங்க அப்படின்னா ஒத்திகை நடந்து ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்கு பிறகு தான் தாக்குதலை இந்தியா நடத்துவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பை தான் பாகிஸ்தான் எடுத்திருப்பாங்க. பட் அதற்கு முன்னாடியே எதிர்பாராத விதமாக பதிலடி தாக்குதலை இந்தியா கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அண்ட் இதற்கு மத்தியில் இந்த மாக் ட்ரில் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படியெல்லாம் அவேராக இருக்கணும் அண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கும்போது எப்படியெல்லாம் அவேராக இருக்கணும் சில்ட்ரன்ஸு அண்ட் காலேஜில் இருக்கும்போது எப்படி இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணும் பேஷண்ட்ஸ் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அண்ட் இரவு நேரங்களில் வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல யாரும் இருக்காங்கன்னு நினச்சி தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் என்டையர் பிளாக் அவுட் இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திகை நேரம் இப்படி தான் இருக்கும், இதெல்லாமே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்திய தரப்புலேருந்து பல்வேறு தகவல்களும் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் மே 8ஆம் தேதி இந்த பிளாக் அவுட் அப்படிங்கிறது ஃபுல்லாக நடந்திருக்கு. எந்தெந்த இடத்துல பவர் ஷட் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்முவில், சண்டிகரில், ராஜோரி, தர்மசாலா, அமிர்தசரஸ் அப்படின்ட்டு பல்வேறு இடங்களில் இந்த பவர் ஷட் டவுன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் தாக்க போகிறாங்க, தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறத முன்பே கணித்த இந்திய ராணுவம் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க, பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும் பிளாக் அவுட் நடந்திருக்கு, ஃபுல்லாக பவர் ஷட் டவுன் நடந்திருக்கு. அண்ட் அந்த இடத்துல எல்லா ரேடார்ஸுமே வந்து கட் பண்ணிட்டாங்க. அதாவது மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, எந்த சிக்னல்ஸுமே இல்லை, வெறும் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான இன்டர்நெட் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருந்ததாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. அண்ட் அதுவுமே இன்னும் உறுதி செய்யப்படலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் அப்போ பாகிஸ்தான் வந்து தாக்குதலை நடத்த போகிறாங்க அப்படின்னு கெஸ் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க சைடில் இருந்து ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க, மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க. பட் இது எதுவுமே இந்தியாவுக்குள்ளே வந்து விழுந்து எந்த ஒரு சேதாரத்தையும் ஏற்படுத்தலை. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின S-400 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஏவுகணை இருந்திருக்கு. அதன் மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன்ஸ் அங்கேருந்து வரும்போதே தூரத்தில் இப்படி ஒரு ட்ரோன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, இப்படி ஒரு மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு நம்மளை நோக்கி அப்படிங்கிறத அதனுடைய ரேடார் வந்து கணிச்சிடும். அந்த ரேடாரில் அது தெரிய வந்த உடனேயே அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வர ட்ரோன் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணி, வர மிசைல் என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணி இங்கேருந்து சிஸ்டமேட்டிக்காகவே ஒரு மிசைலோ இல்லை ட்ரோனோ அதுக்கேற்ற மாதிரி வரது ட்ரோனோ இல்லை மிசைலோ என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்து நம்மளுடைய ஏவுகணைகள் போய் அதை வான்வெளியிலேயே அழிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை இந்திய ராணுவம் வந்து அதாவது அந்த ரேடார் மூலமாக கண்டறிந்து வானத்திலேயே சுட்டு வீழ்த்தி இருக்கு அப்படின்னு இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து சொல்லப்படுது. அண்ட் இப்படியே மாறி மாறி நைட்டு ஃபுல்லாக 2 பேருமே தாக்குதல்களை மாற்றி மாற்றி நடந்துட்டு இருந்திருக்காங்க. நேற்றைக்கு மதியமே வந்து பார்த்தீங்கன்னா லாகூரில் திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சு. லாகூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டில் குண்டு வந்து விழுந்துடுச்சா, இல்லை இந்தியா தான் ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லை ஏர்ஃபோர்ஸில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினரும் அங்கே ரொம்ப ஷாக்கில் இருந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நைட்டு பாகிஸ்தான் இப்படியான ஒரு தாக்குதலை தொடுத்த பிறகு இங்கேருந்து இந்தியா தரப்பும் மிசைல்ஸ் அனுப்புனாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து லாகூருக்கும் இந்தியாவிலேருந்து கராச்சிக்கும் அப்படின்ட்டு பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் போய் தாக்குதலை நடத்துகிறாங்க. ஸோ இப்படி இரவு முழுக்க மாறி மாறி தாக்குதல்கள் நடந்திருக்கு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 ஃப்ளைட்ஸை இது வரைக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வான்வெளி தாக்குதல் அப்படின்னு வரும்போது வான்வெளி தாக்குதல் அப்போ ஃப்ளைட் ஏதாவது போகுது அப்படின்னா மிசைல்ஸ் தெரியாமல் ஃப்ளைட் மேலே படலாம். ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மே 10th வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பாகிஸ்தான் முழுக்க எந்த ஃப்ளைட்டுமே வந்து பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே இப்படி ஒரு அட்டாக்கை பாகிஸ்தான் நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பஞ்சாபில் நேற்றுக்கு நடந்துட்டு இருந்த IPL மேட்சை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து ட்ரெயின் மூலமாக வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காங்க. அண்ட் அதுலேயுமே ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியர் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது, ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்டேடியமில் இருந்து ஒரு சியர் கேர்ள்ஸ் ஒருத்தவங்க செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு பயந்துட்டே பேசுகிற ஒரு வீடியோவும் வைரலாக இருந்துச்சு. ஸோ இப்படி இந்தியாவுடைய சூழல் இருக்கும்போது பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSL அதாவது அங்கேயுமே வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீக் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த ஒரு மேட்சுமே வந்து எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா லாகூர்லேயும் ஒரு ஸ்டேடியம் இருந்திருக்கு, லாகூர் ஸ்டேடியம் தான் இவங்க வந்து தாக்குனாங்க அப்படின்ற தகவல்களும் பாகிஸ்தான் தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஸோ அதனால் அங்கே நடந்துட்டு இருந்த அந்த மேட்சையுமே கேன்சல் பண்ணிவிட்டு அந்த மேட்சை இப்போ முழுக்க முழுக்க எல்லா மேட்சுமே வந்து UAE தான் நடக்கும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அண்ட் இந்தியாவும் ரிட்டாலியேஷனுக்காக நேற்று தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து போன தாக்குதல் ட்ரோன்ஸை கிட்டத்தட்ட லாகூர்லையும் கராச்சிலையும் சேர்த்து 12 ட்ரோன்களுக்கு மேலே நாங்கள் வந்து அதை சுக்குநூறாக்கியிருக்கோம், உடைச்சிருக்கோம் அப்படின்ற
மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் சொன்ன இந்த ஒரு கிளைமை இந்தியா முழுவதுமாக வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்புலையும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் கிட்ட. அண்ட் அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து, அதாவது இந்தியா தரப்புல இருந்து என்ன மாதிரியான ட்ரோன்ஸுமே வந்து தகர்க்கப்படலை, எல்லாமே நம்ம கிட்ட அப்படியே இருக்கு சேஃபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாக்குதலுக்கு போனது அப்படிங்கிறத தாண்டி எந்த ஒரு ட்ரோன்ஸுமே வந்து பாகிஸ்தானால தகர்க்கப்படலை அப்படின்ற மாதிரி இந்தியா கிளைம் பண்றாங்க. ஸோ இப்படி மாறி மாறி நைட்டு ஃபுல்லாக தாக்குதல் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து செய்தியின்படி பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி இந்த சைடு குஜராத் வரைக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜம்மு, பூஞ்ச், உரி, பாரமுல்லா, சண்டிகர், ராஜோரி, அமிர்தசரஸ், ஜெய்சல்மர், உதம்பூர் அப்படின்ட்டு பல்வேறு இடங்களில், இன்னும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அண்ட் ஜம்மு காஷ்மீரில் வீட்டுக்குள்ளேயும் தாக்குதல் நடந்திருக்கு. வீடுகள் எல்லாம் சேதாரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து விஷுவல்ஸாகவும் பார்த்தோம். பிடிஐ வெளியிட்டிருந்தாங்க, ஏஎன்ஐ வெளியிட்டிருந்தாங்க, அண்ட் பிபிசி கூட அதை வெளியிட்டிருந்தாங்க. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்குமா, மக்களை எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே பதற்றத்திலே வச்சிருக்க போகிறாங்க பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு கேள்வியையும் தொடருது. அண்ட் இப்போ நிறைய ஃபேக் நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் வந்து வீழ்த்திட்டாங்க. பாகிஸ்தானுடைய எல்லையில் வந்து இந்த இந்தியாவினுடைய ட்ரோன்ஸ் அதனுடைய உதிரி பாகங்கள்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷுவல்ஸாக இருக்கட்டும், நிறைய வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பரப்பப்படுது. அண்ட் இந்தியாவுக்குள்ளே நேற்று அந்த பிளாக் அவுட்டான காட்சிகளில் பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து வந்து ட்ரோன்ஸோ மிசைல்ஸோ இங்கே தாக்குதல் நடத்தின மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாருமே வந்து இணையதளத்தில் பரப்பப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே எது ஃபேக்கு, எதெல்லாம் நம்பணும், எதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலின் போது எடுத்த ஃபோட்டோஸ், எடுத்த வீடியோஸ் அப்படிங்கிறத நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து அஃபிஷியலாக அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆதாரங்களோட லிங்கோட இது பழைய நியூஸ் அப்படிங்கிறத சொல்லியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் செய்தி ஊடகங்களுக்கும் மீடியாக்களுக்கும் அவங்களும் ஒரு கோரிக்கையும் எடுத்திருக்காங்க. எதுவுமே வந்து நம்மளுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட இருந்தோ இல்லை அஃபிஷியல் ஆர்மி சீஃப் கிட்ட இருந்தோ வரதை மட்டும்தான் நம்ம வந்து செய்தியாக வெளியே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக் நியூஸை எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் மக்களை ரொம்ப பதட்டத்தில் வச்சுருக்காம எல்லாருமே தைரியமாக இருங்க, நம்மளுடைய இந்திய இராணுவம் கூட இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பார்டர்லையுமே இந்தியன் ஆர்மியும் சரி, பாகிஸ்தான் ஆர்மியும் சரி, ஏர்ஃபோர்ஸும் சரி, இப்படி தான் மாறி மாறி சண்டை போயிட்டுருக்கு. இது எப்போ வந்து நேவிக்கு மாறுமோ, அதாவது நேவல் ஃபோர்ஸுக்கு இது மாறுதோ, ஏன்னா கராச்சி பார்டரில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நம்மளுடைய விக்ராந்த் ஐஎன்எஸ் போர் கப்பலை நம்ம நிறுத்தி இருக்கோம். அண்ட் அதே மாதிரி பாகிஸ்தானும் அவங்களுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய கடற்பகுதியில் அவங்களுடைய போர்க்கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 போர்க்கப்பல்களை பாகிஸ்தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி இப்போ வரைக்குமே வெறும் தரைத்தளமாகவும் வான்வெளியாகவும் மட்டுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எப்போ கடற்படை மூலமாக இந்த தாக்குதல் நடக்க போகுதோ, எப்போ நேவல் ஃபோர்ஸ் மூலமாக இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்துக்கு போகுதோ, பாகிஸ்தான் அப்படி தாக்க வராங்களோ, ஏன்னா இது வரைக்குமே பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு நம்ம பதிலடி தான் கொடுத்துட்ருக்கோம், நம்மளா போய் எந்த தாக்குதலையும் நடத்தலை. அந்த வகையில் பாகிஸ்தான் வந்து இந்த கடல் வழி தாக்குதலாக ஆரம்பிக்க தொடங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இது போராக தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு தான் பழைய ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸும் சொல்கிறாங்க. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன்ஸ் ஓப்பன். அப்ளை ஆன்லைன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.